வேள்வியாக்கி கொண்ட அந்த மகத்தான மனிதன் ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் மாட்டி வைத்திருந்தார் வீட்டில். யாருடைய படம் தெரியுமா? காந்தியின் படம், மகாத்மா காந்தியின் படம். நம்பூதிரிபாடு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், காந்தியின் எளிமை. இன்றைக்கு எளிமைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உண்டா? காந்தி எளிமை சார்ந்தவராக இருந்தார், எளிமையே வடிவமாக நடந்தார் என்று சொல்கிற பொழுது அதை மறுத்து பேசக்கூடிய காந்திய எதிர்ப்பாளர்கள் யாரை உதாரணத்திற்கு அழைப்பார்கள் தெரியுமா? கவிக்குயில் சரோஜினி நாயுடு சொன்னதை. சரோஜினி நாயுடு சொல்லிவிட்டாராம், காந்தியை எளியவராக வைத்திருப்பதற்கே நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கிறது என்று. எப்பொழுது சரோஜினி நாயுடு அதை சொன்னார்? நாடு விடுதலை பெற்ற பிறகு வங்காளத்தின் கவர்னராக வந்து உட்கார்ந்த இந்த சரோஜினி நாயுடு காந்தியின் பக்கத்திலே இருந்தும் எளிமையை அறியாத பெண்மணி. வங்காளத்தின் கவர்னராக இருக்கிற பொழுது சிம்லாவில் அவர் ஓய்வு எடுப்பதற்காக புறப்படுவதற்காக, அவர் மட்டும் ஓய்வு எடுப்பதற்கு புறப்படுவதற்கு அதற்கு முன்பு வைஸ்ராய், இந்தியாவின் வைஸ்ராய், வெள்ளைக்காரனுடைய பிரதிநிதி, நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட வைஸ்ராய், அந்த வைஸ்ராய் பயன்படுத்திய சலூன், பொன்னாலும் முத்துக்களாலும் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரயில் பெட்டி. அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்து சிம்லாவுக்கு போன பெண்மணி சரோஜினி நாயுடு. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள், காந்தியின் பக்கத்திலே இருந்த நீங்கள் இப்படி ஆடம்பரமாக செல்லலாமா என்று கேட்ட பொழுது தன்னுடைய அருவருப்பான ஆடம்பரத்தை மறைப்பதற்காக அந்த பெண்மணி சொன்னார், காந்தி 3ஆம் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்கிறார், உண்மைதான். ஆனால் அவரோடு 30 பேர் சேர்ந்து செல்கிறார்கள். அவரை எளிமையாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிக செலவு செய்தோம் என்று. இதை எதிர்த்து, இதை விமர்சித்து, இதை மறுத்து காந்தியவாதி சொல்லவில்லை. நம்பூதிரிபாடு காந்தி குறித்து எழுதுகிற பொழுது எழுதுகிறார், நம்பூதிரிபாடு எழுதுகிறார், ரயிலில் 3வது வகுப்பில் காந்தி பயணித்ததனாலேதான் காங்கிரஸ் மக்களிடையே எழுந்து நடந்தது என்கிறார் நம்பூதிரிபாடு. எனவே கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு உண்மையான காந்தியவாதிகள். நான் காந்தியை தேடி அண்ணா அறிவாலயமா போக முடியும்? நான் காந்தியை தேடி போயஸ் தோட்டத்திற்குள்ளா நுழைய முடியும்? வேண்டுமென்றால் விக்டோரியா மகாராணி எப்படி இருப்பார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டால் ஜெயலலிதாவை போய் பார்க்கலாம். ஆனால் காந்தியினுடைய வாரிசாக யாரை பார்ப்பது? நான் நல்ல கண்ணு வைத்தான் பார்க்க முடியும், ராமகிருஷ்ணனை தான் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த சமூகத்தில் மிக முக்கியமான கடமை இருக்கிறது. நீங்கள் எழ வேண்டும். நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாற்று அரசியலை உருவாக்குங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஊடகங்கள் இங்கே வந்திருக்கின்றன, பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்கிறேன், நான் சொல்லுகிற மாற்று அரசியல் என்பது, மாற்று அரசியல் அணி என்பது 3வது அணி அல்ல. It is an alternative arrangement, not a third front. 3வது அணி அல்ல, இது மாற்று அரசியல். 3வது அணி என்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரின் வேட்டிக்கு பின்னால் கொஞ்ச காலமும், பிறகு போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவின் சேலைக்கு பின்னால் கொஞ்ச காலமும் இருந்து அவர்கள் நினைத்தபடியெல்லாம் இடங்களை ஒதுக்கவில்லை என்கிற பொழுது அவர்களை கைவிட்டு வெளியே வந்து தேர்தல் நாளை என்றால் அவசரமாக கூடி ஒரு 3வது அணியை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் மக்கள் எப்படி உங்கள் பக்கம் முகம் திருப்புவார்கள்? மக்களின் நம்பிக்கையை எப்படி நீங்கள் பெறுவீர்கள்? அதற்கு பெயர் திமுக எந்த அதிகாரத்தை சுவைக்க விரும்புகிறதோ, மிக முக்கியமான ஒன்றை நான் பிறகு வருகிறேன். திமுக எந்த அதிகாரத்தை சுவைக்க விரும்புகிறதோ, அதிமுக எந்த அதிகாரத்தை சுவைக்க விரும்புகிறதோ அந்த அதிகாரத்தை நாமும் சுமைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக ஒரு கூட்டணி அமைத்தால் அது தமிழச் சாதியினுடைய நம்பிக்கையை பெறாது. நான் சொல்வது மாற்று அரசியல் அணி. நான் ஒன்றும் பாடம் நடத்தவில்லை, என் மன கொதிப்பை வெளிப்படுத்துகிறேன். மாற்று அரசியல் என்பது என்ன? ஐயா நல்லக்கண் அவர்கள் பேசியது எனக்கு அதிர்ச்சியும் கொடுத்தது.
மதுவிலக்கு முழுவதும் சாத்தியமில்லை என்று அவரே சத்தியம் செய்து விட்டார். இது போதாதான் நம்முடைய தமிழ் குடிமக்களுக்கு? ஐயாவே சொல்லிவிட்டாரே, இன்னும் ஒரு 1/2 ounce கூடுதலாக குடிப்போம். ஏன் சாத்தியம் இல்லை? மதுவிலக்கு ஏன் சாத்தியம் இல்லை? கள்ளச்சாராயத்தை காய்ச்சி குடிப்பான் என்று சொல்கிறீர்களே, கள்ளச்சாராயத்தை காய்ச்சி குடித்து சாகட்டுமே. குடும்பம் குறித்து கவலைப்படாதவன், கட்டிய மனைவியின் தாலி குறித்து கவலைப்படாதவன், பெற்றெடுத்த பிள்ளைகளின் வாழ்வு குறித்து கவலைப்படாதவன் இந்த மண்ணில் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? அவன் போய் சேரட்டுமே, மக்கள் தொகை அப்படியாவது குறையட்டுமே. மதுவிலக்கு மிக முக்கியமானது, காந்தியத்தின் உயிர்த்தலம் அது. ஏழ்மை அகற்றப்பட வேண்டும் என்றால் குடியின் பிடியிலே இருந்து மனிதர்கள் முதலில் விடுபட்டாக வேண்டும். நீங்கள் குடிக்கிற வரையில் ஏழையாகத்தான் இருப்பீர்கள். இன்றைக்கு டாஸ்மாகினுடைய வருமானம் என்ன? 15,000 கோடி. 15,000 கோடி. தமிழக அரசினுடைய வரவு செலவு திட்டத்தில் 1/4 பங்கு டாஸ்மாக் வருவாய் மூலமாக மட்டும் வருகிறது. இப்பொழுது மாற்று அரசியல் என்பது என்ன? 15,000 கோடி ரூபாய் நீ கொள்ளையடித்து குடிக்க செய்து மக்களின் உடல்நலனை கெடுத்து ஆட்சி நடத்துகிறாயே, இது தவறு. டாஸ்மாக் கடைகளை மூடு. சொல்வது எளிது, அதை நானும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஆனால் நான் விரும்புகிற மாற்று அரசியல் எதை செய்ய வேண்டும் தெரியுமா? 15,000 கோடி ரூபாய் தருகிறது என்பதுதானே உங்கள் கவலை. டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டால் 15,000 கோடி ரூபாயை மாநில அரசு திடீரென்று இழந்து விடுகிற பொழுது திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதுதானே உங்கள் கேள்வி. இந்த 15,000 கோடி இழப்பை எப்படி ஈடுகட்டுவது என்பதற்கான மாற்று திட்டத்தை வழங்குவதுதான் இந்த மாற்று அரசியலுடைய அடிப்படையாக இருக்க முடியும். நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 15,000 கோடி ரூபாயை, வரி வருவாயை எப்படி அதிகரித்து, வரி சீர்திருத்தத்தை எப்படி பயன்படுத்தி, விற்பனை வரியை எப்படி உயர்த்தி, எந்தெந்த வகையில் இந்த 15,000 கோடி ரூபாயை நாம் சரிப்படுத்த முடியும்? மாற்று திட்டத்தை வைப்போம். இந்த மாற்று அணிக்கு, இந்த மாற்று அரசியல் அணியின் முன்னால் 2 கடமைகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, நேர்மையும் தூய்மையும் சார்ந்த நிர்வாகத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது. நேர்மையும் தூய்மையும் சார்ந்த நிர்வாகம் வர வேண்டும் என்றால் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் உள்ளவர்கள் பக்கம் நீங்கள் முகம் திருப்ப வேண்டும். முதலில் அவர்கள் உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். பிறகு மாற்று அரசியலினுடைய அடிப்படை, ஒரு ரயில் குறித்த இலக்கை நோக்கி தன் பயணத்தை நடத்த வேண்டும் என்றால் அதனுடைய சக்கரங்கள் 2 தண்டவாளங்களின் மீது சென்றாக வேண்டும். இங்கே 2 தண்டவாளங்கள். மாற்று அரசியல் என்கிற இந்த ரயில் மக்கள் நலன் என்கிற இலக்கை அடைய வேண்டும், அதற்காக இது பயணிக்க வேண்டும் என்றால் இங்கே 2 தண்டவாளங்களில் ஒன்று நிர்வாக தூய்மை, ஊழலற்ற நிர்வாகம். யோசியுங்கள், 2007 இருந்து 2010 வரை ஆந்திராவிலே இருக்கக்கூடிய சுரங்க வளத்தை, கனிம வளத்தை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி எடுத்து கொள்ளையடித்ததன் மூலம் 4,300 கோடி ரூபாய் தவறாக இந்த ரெட்டி சகோதரர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சிபிஐ இப்பொழுது வழக்கு வைக்கிறார். 2007 இருந்து 2010 வரை 3 ஆண்டு காலம் தொடர்ந்து சுரண்டினானே, சிபிஐ என்ன செய்தது? ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அரசு என்ன செய்தது? ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் ஜெகன் ரெட்டி காங்கிரசிலேயே நீடித்திருந்தால் அவன் மீது எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரசுக்கு எதிராக களம் கண்டால் இத்தனை 1000 கோடி உனக்கு எப்படி வந்தது என்று கேள்வி. நண்பர்களை யோசிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஊழல் பரவி கிடக்கிறது. கிரிமினல்கள் கையில்
இந்த தேசத்தினுடைய நலன் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம், கிரிமினல்கள் மூவரும் சேர்ந்து ஒரு முக்கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த முக்கூட்டணியை உடைத்தறிய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் முக்கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என் ஆசையை சொல்கிறேன், உங்களை நான் சங்கடப்படுத்தவில்லை. நமக்கு அந்த பொறுப்பு இல்லையா? இந்த மண்ணில் அரசியல் நடத்துகிற போது இந்த மண்ணின் மக்களுக்கு எது நல்லது என்பதை உணர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? குழந்தை மண்ணிலும் வாய் வைக்கும், மலத்திலும் வாய் வைக்கும். குழந்தைக்கு மண்ணும் தெரியாது, மலமும் புரியாது. மண்ணை உண்டாலும் சரி, மலத்தை உண்டாலும் சரி என்று பார்த்து கொண்டிருந்தால் அவள் தாயா? அது அப்படித்தான் செய்யும். சங்கர் பச்சான் சொல்லிவிட்டு போனாரே, நீங்கள் என்ன மனிதர்களா என்று கேட்டாரே. மண் தின்னும் மனிதர்களாய், மலம் தின்னும் மனிதர்களாய் இருப்பது உங்கள் இயல்பா, இருங்கள் என்று சொல்வதற்கு அரசியல். எது அரசியல்? இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த தேசத்தின், உலகத்தின் ஆதி சிந்தனையாளர்களாக போற்றப்படுகிற 3 பேரில் ஒருவன் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிறீர்கள் அரசியல் சாக்கடை என்று. அவன் தான் சொன்னான், பாலிடிக்ஸ் இஸ் a master science என்று. It is a master science. அறிவியலிலேயே தலைமை வகிக்கக்கூடியது அரசியல். அந்த அரசியல் தான் நம் விதி எழுதுகிறது, நம் வாழ்வை நிர்ணயிக்கிறது. அந்த அரசியலை நடத்துவதற்கு உள்ளே நுழைந்து விட்ட நமக்கு மலம் தின்னுகிற குழந்தைகளையும் மண் தின்னுகிற குழந்தைகளையும் தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு இருக்கிறது. நாம் பெற்ற குழந்தையே மலம் தின்னுகிறது, சரி நாமும் கொஞ்சம் சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் இந்த சமூகம் எப்பொழுது விடியலை காணும்? என் கேள்வி அதுதான் நண்பர்களே. எனவே இப்பொழுது ஒரு காலம் கனிந்திருக்கிறது. நான் நிறைய பேசுவேன். 40 ஆண்டு காலமாக நிறைய பேசிவிட்டேன். நிறைய பேர் வைத்தறிச்சலை நான் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறேன். உண்மை பேசுவேன். என் மனம் எதை உண்மை என்று நம்புகிறதோ அதை உறக்க பேசுவேன். யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. என் காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் அந்த அவசியம் இல்லை. இன்றைக்கு காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய பொதுக்குழு கூடியது. இதில் இருப்பவன் எதையும் பெற முடியாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் இன்றில்லை ஒரு நாள் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், அதிகாரத்தை சுவைக்கலாம், பதவியில் இருக்கலாம். ஆனால் என்னோடு வரக்கூடியவர்களுக்கு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்த அந்த பொதுக்குழுவில் கூடியிருந்தவர்களை பார்த்து நான் புலகமுற்றேன். இந்த சமூக